Good morning students, this is Jayanthi from Social Department. Today we are going to see about History Unit 9, Freedom Struggle in Tamil Nadu, Part 3, including 9.4, 9.5 and 9.6. இன்னைக்கு நம்ம third part பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 9.4ல non-cooperation movement. Tamil Nadu was active during the non-cooperation movement. C. Rajaji and K.V. Ramaswamy provided the leadership. Rajaji worked closely with Yaqub Hasan, founder of Madras branch of the Muslim League. As a result, the Hindus and the Muslims cooperated closely during the course of the movement of Tamil Nadu. 9.4ல நம்ம non-cooperation movement. That means ஒத்துழையாமை இயக்கம். நம்ம ஆல்ரெடி லெசனில் நம்ம பார்த்துருக்கோம். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு செயல் துடிப்போடு இருந்துச்சு. சி ராஜாஜியும் ஈவே ராமசாமியும், அதாவது நம்ம பெரியார் பார்த்திங்கன்னா ஈவேரா அப்படின்னு பின்னாடி அழைச்சாங்க. பெரியார் தான் பார்த்திங்கன்னா தலைமையேற்று நடத்தினார். முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளையை நிறுவிய யாகுப் ஹாசன் அப்படிங்கிற ஒரு ராஜாஜி கூட நெருக்கமாக இருந்து செயல்பட்டார். இந்த இதன் காரணமாக தான் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இந்துக்களும் இஸ்லாமியரும் சேர்ந்து நெருக்கமாக வேலை செஞ்சாங்க. No tax campaign and temperance movement. As a part of the non-cooperation movement, in many places cultivators refused to pay taxes. A no tax campaign took place in Tanjore. Councils, schools and courts were boycotted. Foreign goods were boycotted. There were a number of workers' strikes all over the region. Many of them led by nationalist leaders. One of the important aspects of the movement in Tamil Nadu was the temperance movement or movement against liquor. In November 1921, it was decided to organize civil disobedience. Rajaji, Subramanya Sastry and E.V.R. were arrested. The visit of Prince Sastry and E.V.R. the visit of Prince of Wales of 13 January 1922 was boycotted. The police repression too were killed and many injured. The non-cooperation movement was withdrawn in 1922 after the Chauri Chaura incident in which 22 policemen were killed. நம்ம இதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நோ டாக்ஸ் கேம்பெயின் அண்ட் டெம்பரன்ஸ் மூமெண்ட், அதாவது வரிகொடா இயக்கமும் கள்ளுக்கடை மறியல் இயக்கமும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒத்துழையாமை இயக்கத்தோட ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்துடுறாங்க. தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம்னு ஒரு இயக்கமே நடைபெற்றுட்டு இருந்துதான். சட்டமன்றங்கள், பள்ளிகள் அண்ட் நீதிமன்றங்கள் எல்லாமே புறக்கணிக்கப்பட்டன. அந்நிய பொருட்களும் புறக்கணிக்கப்பட்டுச்சு. பல பகுதிகளில் பார்த்திங்கன்னா தொழிலாளர்களோட வேலை நிறுத்தங்கள் அதிக எண்ணிக்கையில் நடந்துச்சு. அதில் பல தேசிய தலைவர்கள் அவங்க வழி நடத்தினாங்க. தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தோட முக்கிய அம்சமாக இருந்தது என்ன அப்படின்னா கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்கள். கள்ளுக்கடைகள் மறியல்கள் செய்யப்பட்டன. மாகாணத்தின் அனைத்து பகுதிகளிலையும் ஆர்ப்பாட்டங்களும் கடையடைப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டன. குற்றப்பரம்பரை சமூக சட்டத்திற்கு எதிராகவும் கிளர்ச்சிகள் நடைபெற்றது. 1921 நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதுன்னு முடிவு செய்யப்பட்டுச்சு. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவீரா இவங்க எல்லாமே கைது செய்யப்பட்டாங்க. 1922 ஜான்வரி 13 பார்த்திங்கன்னா வேல்ஸ் இளவரசரோட வருகை புறக்கணிக்கப்பட்டுச்சு. காவல்துறையின் அடக்குமுறையில் 2 கொல்லப்பட்டாங்க. அதில் பலர் காயமுற்றாங்க. அண்ட் 1922 சௌரி சௌரா நிகழ்வில் 22 போலீஸ்மேன் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிற ஒன்று விலக்கி கொள்ளப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்வராஜிஸ்ட் Justicides rivalry. Following the withdrawal of the non-cooperation movement, the Congress was divided between no changes who wanted to continue the boycott of the councils and pro-changes who wanted to contest the elections for the council. Rajaji, along with other staunch Gandhian followers, opposed the council entry. Along with Kasturi Ranga and M.A. Ansari, Rajaji advocated the boycott of the councils. Opposition of this to this led to the formation of a Swaraj party within the Congress by Chittaranjan Das and Motilal Nehru. In Tamil Nadu, the Swarajists were led by S. Srinivasanar and S. Satyamurthy. செகண்டாக நம்ம பார்க்க போகிறது சுயராஜ்ய கட்சியினர் நீதி கட்சியினர் இடையேயான
போட்டி என்ன அப்படிங்கிறது தான். ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் பார்த்திங்கன்னா மாற்றத்தை விரும்பாதோர் அண்ட் மாற்றத்தை விரும்புவோர் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிஞ்சிச்சு. மாற்றத்தை விரும்பாதோர் பார்த்திங்கன்னா சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர விரும்பினாங்க. மாற்றத்தை விரும்பியோர் தேர்தலில் போட்டிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே செல்ல விருப்பப்பட்டாங்க. ராஜாஜியுடன் காந்தியை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலரும் இணைந்து சட்டமன்றத்திற்கு செல்வதை எதிர்த்தாங்க. கஸ்தூரி ரங்கர், M.A. அன்சாரி இவங்களோட சேர்ந்துட்ட ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறது அப்படிங்கிற கருத்தை முன் வச்சார். இந்த கருத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு காங்கிரஸுக்குள்ளேயே சித்ரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு ஆகியோரால் சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்படுவதற்கு கொண்டு சென்றது. தமிழ்நாட்டில் S. சீனிவாசனார், S. சத்யமூர்த்தி இவங்க எல்லாமே சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்று நடத்தினாங்க. நெக்ஸ்ட்டு சுப்பராயன் மினிஸ்ட்ரி. In Madras provincial elections held in 1926, the Swarajists won the majority of the elected seats. However, it did not accept office in accordance with the Congress policy. Instead, they supported an independent P. Subbarayan to form the ministry. The Swarajists did not contest the 1930 elections, leading to an easy victory for the Justice Party. The Justice Party remained in office till 1937. இதில் நம்ம சியா பார்க்க போகிறது இல்லை, சியில் பார்க்க போகிறதுல என்னென்னா சுப்பராயன் அமைச்சரவை. 1926 நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியினர் பார்த்திங்கன்னா பெரும்பான்மை இடத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க. இருந்தாலும் காங்கிரஸோட கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை அவங்க ஏற்க மறுத்தது. மாறா அவங்க பார்த்திங்கன்னா சுயேட்சை வேட்பாளரான P. சுப்பராயனுக்கு அமைச்சரவை அமைக்க உதவி செஞ்சாங்க. 1930 நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால் நீதி கட்சி ஈஸியாக வெற்றி பெற்றுச்சு. அந்த கட்சி தொடர்ந்து 1937 வரை ஆட்சி செஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு சைமன் கமிஷன் பாய்காட். In 1927, a statutory commission was constituted under Sir John Simon to review the Act of 1919 and to suggest reforms. However, to the great disappointment of Indians, it was an all-white commission with not a single Indian member. So the Congress boycotted the Simon Commission. In Madras, the Simon boycotted propaganda committee was set up with S. Satyamurthy as the president. The arrival of Simon Commission in Madras of 18th February 1929, black flags were waved against the commission. Simon Commission boycott, அதாவது சைமன் குழுவை புறக்கணிக்கிறது. 1990 அந்த ஆண்டு சட்டத்தின்படி செயல்பாடுகளை பரிசீலனை செய்கிறதுக்காக, சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்கிறதுக்காக 1927 சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று சர் ஜான் சைமன் அப்படிங்கிறவர் தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு. ஆனால் வெள்ளையர்களை மட்டுமே வச்சுருந்த இந்த குழுவில் ஒரு இந்தியர் கூட இல்லை. இந்தியருக்கு இது மிகப்பெரிய மனச்சோர்வை ஏற்படுத்துச்சு. ஸோ காங்கிரஸ் பார்த்திங்கன்னா சைமன் குழுவை வேண்டான்னு சொல்லி புறக்கணிச்சிச்சு. சென்னையில் S. சத்யமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாச்சு. மாணவர்கள், கடைகள் வைத்திருப்போர், வழக்கறிஞர்கள், ரயில் பயணிகள் இவங்களிடையே பார்த்திங்கன்னா விரிவான அளவில் புறக்கணிப்பு பற்றிய பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது பொதுக்கூட்டங்கள், எதிர்ப்பு ஊர்வலங்கள், கடையடைப்பு இதனால் மட்டுமே அந்த குழு வாழ்த்தப்பட்டுருச்சு. குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டுச்சு. எதிர்ப்புகளை ஒடுக்க காவல்துறை படைகள் பிரயோகம் செய்யப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் நம்ம 9.5 சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட் towards Purna Swaraj. The Madras session of the Indian National Congress in 1927 declared complete independence as its goal. In the 1929 Lahore session of the Congress, Purna Swaraj was adopted as the goal, and on 26 January 1930, the national flag was hoisted by Jawaharlal Nehru on the banks of river Ravi as the declaration of independence. 9.5 நம்ம ஃபஸ்ட்டு சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட் அப்படின்னா என்னென்னா சட்ட மறுப்பு இயக்கம். அதில் ஃபஸ்ட்டில் நம்ம பூர்ண ஸ்வராஜ்யத்தை நோக்கி அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். 1929 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண ஸ்வராஜ்யம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோல் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. 1930 ஜனவரி 26 அன்னைக்கு ராவி அப்படிங்கிற நதியோட கரையில் சுதந்திரத்தை அறிவித்து
நம்மளோட சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றுறார். Salt March to Vedaranyam. When the Viceroy did not accept the demands put forward by Gandhi, he launched the civil disobedient movement. Rajaji organized and led a salt satyagraha march to Vedaranyam. The march started from Tiruchirappalli on 13th April 1930 and reached Vedaranyam in Tanjore district on 28th April. A special song was composed for the march by Namakkal V. Ramalinganar with the lines, "A war is ahead, sans war, sans bloodshed, join this march." Despite a brutal crackdown by the police, the marching satyagrahis were provided a warm reception along the route. On reaching Vedaranyam, 12 volunteers under the leadership of Rajaji broke the salt law by picking up salt. Rajaji was arrested. T.S.S. Rajan, Rukmani Lakshmipati, Sardar Vedaratnam, C. Swaminathan and K. Sandanam were among the prominent leaders who participated in the Vedaranyam Salt Satyagraha. Salt Satyagraha நம்ம பார்க்க போகிற Salt March to Vedaranyam. இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் தான் சொல்லுவாங்க. காந்தியடிகள் முன்வைத்த கோரிக்கைகளை வைஸ்ராய் ஏற்றுக்கொள்ளாததை தொடர்ந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குறார். அதுதான் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம். ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்றை ஏற்பாடு செஞ்சு அதை தலைமையேற்று வேதாரண்யத்தை நோக்கி அணிவகுத்து போகிறாரு. தாங்களாவே முன்வந்த 1000 தொண்டர்களில் 100 தொண்டர்கள் மட்டுமே அணிவகுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1930 ஏப்ரல் 13 திருச்சியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேதாரண்யத்தை சென்றடைந்தது அந்த கூட்டம். இந்த அணிவகுப்புக்குன்னே கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் அப்படிங்கிற சிறப்பு பாடலை இதுக்காகவே நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் பாடியிருக்காரு. காவல்துறையின் கொடூரமான நடவடிக்கைகளை பொருட்படுத்தாமல் கூட அணிவகுத்து சென்ற சத்தியாகிரகிகளுக்கு பயணித்த பாதைகள் எல்லாத்துலேயுமே எழுச்சிமிகு வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு. வேதாரண்யம் சென்றடைந்த பின்னர் ராஜாஜியினோட தலைமையில் 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை கையில் அள்ளுறாங்க. உப்பு சட்டத்தை மீறியதாக ராஜாஜி கைது செய்யப்படுறாரு. T.S.S. ராஜன், திருமதி ருக்மணி லக்ஷ்மிபதி, சர்தார் வேதரத்னம், சி. சாமிநாதர் அண்ட் கே. சந்தானம் இவங்க எல்லாருமே வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர்களாக கருதப்படுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது widespread agitations of in Tamil Nadu districts. The Satyagrahis under the leadership of T. Prakasam and K. Nageshwara Rao set up a camp at Udayavanam near Madras. However, the police arrested them. It led to the Hartal in Madras. The clashes with the police in Tiruvallikeni, which lasted for 3 hours on 27 April 1930, left 3 dead. Volunteers who attempted to offer salt satyagraha in Rameshwaram were arrested. Mill workers struck work across the province. Women participated enthusiastically. Rukmani Lakshmipati was the first woman to pay penalty for violation of the salt laws. Police used brutal force to suppress the movement. Bhashyam, popularly known as Arya, hoisted the national flag atop Fort St. George on 26 January 1932. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள் நிறைய இடத்துல நடந்துச்சு. அதுதான் பார்க்க போகிறோம். டி. பிரகாசம், கே. நாகேஸ்வர ராவ் இவங்க தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற உதயவனம் அப்படிங்கிற இடத்துல ஒரு முகாம் அமைச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா காவல்துறையால் கைது செய்யப்பட்டாங்க. இந்த நிகழ்வு சென்னையில் கடையடைப்புக்கு ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில் காவல்துறையினோட மோதல் ஏற்பட்டுச்சு. அதில் 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த மோதலில் 3 பேர் இறந்துடுறாங்க. ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ளப்பட்ட முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்படுறாங்க. அண்ட் மாகாணம் முழுவதிலையும் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்கிறாங்க. பெண்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இதில் பங்கு கொள்கிறாங்க. உப்பு சட்டங்களை மீறியதாக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லக்ஷ்மிபதி ஆவார். இயக்கத்தை நசுக்க காவல்துறை கொடுமையான படையை பயன்படுத்துச்சு. 1932 ஜனவரி 26 பரவலா ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றுறாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மார்ட்டியடம் ஆஃப் திருப்பூர் குமரன்.
On 11th January 1932, a procession carrying national flag and singing patriotic songs was brutally beaten by the police in Tirupur. O.K.S.R. Kumaraswamy, popularly Tirupur Kumaran, fell dead holding the national flag aloft. He is hailed as Kodikatha குமரன். நெக்ஸ்ட்டு திருப்பூர் குமரனோட வீர மரணத்தை பற்றி பார்க்க போகிறோம். 1932 ஜான்வரி 11 திருப்பூரில் கொடிகளை ஏந்திய மாதிரி நாட்டுப்பற்று மிகுந்த பாடல்களை பாடிட்டு ஊர்வலத்தினர் காவல்துறையினால் இரக்கமே இல்லாமல் அடித்து உதைக்கப்பட்டாங்க. பரவலாக திருப்பூர் குமரன் என்று அழைக்கக்கூடிய இந்த ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறே அவர் கீழே விழுந்து இறந்துறார். அதனாலேயே அவருக்கு கொடிக்காத்த குமரன் அப்படிங்கிற புகழ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி. In 1937 elections, the Congress emerged victorious. The Justice Party was trounced. Congress viceroy in the elections clearly indicated its popularity with the people. Rajaji formed the first Congress ministry. He introduced prohibition on an experimental basis in Salem. The compensate for the loss of revenue, he introduced a sales tax. When the British involved India in the Second World War without consulting the elected Congress ministries, the late resigned. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முதல் காங்கிரஸ் அமைச்சரவை. 1937 எலெக்ஷனில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. நீதி கட்சி பார்த்திங்கன்னா அதில் படுதோல்வி அடைஞ்சிச்சு. தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற வெற்றியானது மக்களிடையே அது ஒரு பெரிய செல்வாக்கை வாங்கி கொடுத்துச்சு. ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தார். மதுவிலக்கு பரிசோதனை முயற்சியாக சேலத்தில் அறிமுகம் செய்தார். இதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை பார்த்திங்கன்னா ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அமைச்சரவையில் கலந்து ஆலோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை இரண்டாம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவையை ராஜினாமா செய்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன். One of the controversial measures of Rajaji was the introduction of Hindi as a compulsory subject in schools. This was considered to be a form of Aryan and North Indian imposition detrimental of Tamil language and culture, and therefore caused much public resentment. EVR led a massive campaign against it. He organized an anti-Hindi conference at Salem. It formulated a definite program of action. The Scheduled Caste Federation and the Muslim League extended its support to the anti-Hindi agitation. Nadarajan and Thalamuthu, two of the enthusiastic agitators, died in prison. A rally was organized from Tiruchirappalli to Madras. More than 1,200 protesters, including EVR, were arrested. After the resignation of the Congress ministry, the governor of Madras, who took over the reins of administration, removed Hindi as compulsory subject. Next நம்ம பார்க்க போகிறது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். அதாவது பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாய பாடமாக அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. இது ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கை. தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் தீங்கு விளைவிக்க ஆரிய வட இந்தியர்களால் சுமத்தப்பட்ட ஏற்பாடாக இது கருதப்பட்டதால் மக்களிடையே பெரும் மனக்கசப்பை இது ஏற்படுத்துச்சு. இதுக்கு எதிராக EVR மிகப்பெரிய பரப்புரையை பண்ணார். அவர் இந்திய எதிர்ப்பு மாநாடு ஒன்று சேலத்தில் நடத்தினார். உறுதியான செயல்பாட்டிற்கான திட்டத்தை இம்மாநாடு வடிவமைச்சது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பும் முஸ்லீம் லீக்கும் ஆதரவு கொடுத்தது. தாளமுத்து நடராஜன் என்று கூறப்படுகிற இந்த ரெண்டு ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் பார்த்திங்கன்னா சிறையில் மரணம் அடைகிறாங்க. திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஊர்வலம் ஒன்று திட்டமிடப்பட்டுச்சு. பெரியார் உட்பட 1200 போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டாங்க. காங்கிரஸ் அரசு பதவி விலகியதை தொடர்ந்து நிர்வாகத்தை கைகொண்ட சென்னை மாகாண ஆளுநர் இந்தி கட்டாய பாடம் என்பதை அப்படிங்கிற அந்த கருத்தை நீக்கிறாரு. 9.5ல நம்ம பார்க்குறது குவிட் இண்டியா ஸ்ட்ரகிள். On 8th August 1942, the Quit India resolution was passed and Gandhi gave the slogan "Do or Die." The entire Congress leadership was arrested overnight. K. Kamraj, while returning from Bombay, noticed that at every railway station, the police waited with the list of local leaders and arrested them as they got down. Kamraj gave the police the slip and got down at Arakonam itself. He then worked underground and organized people during the Quit India movement. 9.6ல நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அதுதான் குவிட் இண்டியா மூமெண்ட்.
இதில் 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தியடிகள் பார்த்திங்கன்னா செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற முழக்கத்தை தொடர்ந்து தராரு. ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் ஒரே நாள் இரவில் கைது செய்யப்படுறாங்க. ஒவ்வொரு ரயில் நிலையத்திலையும் காவலர்கள் பார்த்திங்கன்னா உள்ளூர் தலைவர்களோட பெயர் பட்டியலை வச்சுக்கிட்டு அவங்க ரயிலை விட்டு இறங்கும்போது கைது செய்து பம்பாயில் கொண்டு போய் அடைச்சிட்டு இருந்தாங்க. இது பம்பாயிலிருந்து ஊர் திரும்பி கொண்டிருந்த இந்த காமராஜ் இதை கவனிக்கிறாரு. காவல்துறையினரின் கண்களில் படாமல் அரக்கோணத்திலேயே இறங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் தலைமறைவாகி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக மக்களை திரட்டும் பணியை பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அன்டையிங் மாஸ் மூமெண்ட். ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி பார்ட்டிசிபேட்டட் இன் த மூமெண்ட். தேர் வேர் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் சச் as strikes in Buckingham and Carnatic Mills, Madras Port Trust, Madras Corporation and the Electric Tramway. Students of various colleges took active part in the protest. Many young men and women also joined the INA. The Quit India movement was suppressed with brutal force. The Royal Indian Navy mutiny, the negotiations initiated by the newly formed Labour Party government in England, resulting in India's independence, but sadly with the partition of the Congress into India and Pakistan has formed part of the lesson Unit 8. இதில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அன்டையிங் மாஸ் மூமெண்ட், தீராத மக்கள் இயக்கம். இந்த இயக்கத்தில் சமூகத்தில் அனைத்து பிரிவினரும் பங்கேற்றாங்க. பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில், சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி அண்ட் மின்சார டிராம் போக்குவரத்து போன்ற இடங்களில் பெருமளவிலான தொழிலாளர்கள் போராட்டங்கள் நடைபெற்று கொடுத்தாங்க. வேலூர் அண்ட் பணப்பாக்கம் அந்த ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா தந்தி தொலைபேசி கம்பிகள் வெட்டப்பட்டதோட பொதுக்கூட்டங்களுக்கு தீ வைக்கப்பட்டுச்சு. பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த போராட்டத்தில் தீவிர பங்கு ஆற்றினாங்க. சூலூர் விமான நிலையம் தாக்குதலுக்குள்ளானது. கோயம்புத்தூரில் ரயில்கள் தடம்புரலை செய்யப்பட்டுச்சு. மதுரையில் காங்கிரஸ் தொண்டர்கள் இராணுவத்தோட மோதினாங்க. ராஜபாளையம், காரைக்குடி அண்ட் தேவக்கோட்டை இந்த மாதிரி இடங்களில் கூட காவல்துறையினரோட துப்பாக்கி சூடு நடைபெற்றுச்சு. பெரும் எண்ணிக்கையில் ஆண்களும் பெண்களும் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இரக்கமற்ற முறையில் வன்முறை மூலமாக தான் ஒடுக்கப்பட்டுச்சு. ராயல் இந்திய கப்பற்படை புரட்சியும் இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தைகளும் இந்திய விடுதலைக்கு வழிகோலியது. சோகம் என்ன அப்படின்னா, நாடு இந்தியா பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், அதாவது நம்மளோட இந்தியா நாடு பார்த்திங்கன்னா இந்தியா தனியாகவும் பாகிஸ்தான் தனியாகவும் இரண்டாக பிரிக்கப்பட்டது தான் ஒரு பெரிய சோகமாக சொல்லப்படுது. அது குறித்து நம்ம 8th லெசன்லேயே நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு இந்த லெசனில் முடிச்சிருக்காங்க. இந்த லெசனோட சம்மரின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகஜன சபா அண்ட் த நேஷனலிஸ்ட் ப்ரெஸ் டு த growth ஆஃப் நேஷனலிசம் இன் தமிழ்நாடு ஆர் டிஸ்கஸ்ட். அப்படி தானே தமிழ்நாட்டில் தேசியவாதம் வளர்வதற்கு சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, தேசியவாத பத்திரிகைகள்லாம் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தோம். அண்ட் தென் தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்திய தேசிய இயக்கத்தில் சுதேசி இயக்கம் என்ன பண்ணுச்சுங்கிறதையும் பார்த்தோம். ஒத்துழையாமை இயக்கம், காங்கிரஸோட EVRோட முரண்பாடுகள், தேசிய அளவில் சுயராஜ்ய கட்சியின் தோற்றம், இதை பற்றி நம்ம பார்த்தோம். அண்ட் சைமன் குழு பற்றி பார்த்தோம். வட்டமேஜை மாநாடு மீது ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக சட்டமறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு பங்கேற்றதை நம்ம பார்த்தோம். 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி நடைபெற்ற தேர்தல்களும் சென்னையில் ராஜாஜியின் தலைமையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்பட்டதை கோடிட்டும் இந்த லெசனில் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவோட 9th லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு புது லெசனில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.